வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் இன்றைய நாள் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம், ஆனி மாதத்தில் 27ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூரம் மதியம் 1:46 வரை, அதன் பின் உத்திரம். திதி வளர்பிறை பஞ்சமி காலை 10:18 வரை, அதன் பின் வளர்பிறை ஷஷ்டி. யோகம் சித்த யோகம் மதியம் 1:46 வரை, அதன் பின் யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு இரவு 8:24 வரை, அதன் பின் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று இரவு 8:24 அளவில் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்குள் சந்திரன் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று மதியம் 1:40 அளவில் ரிஷபராசிக்குள் செவ்வாய் பகவான் பிரவேசிக்கிறார். அதுவும் இன்றைய மாற்றம். இன்றைய தினம் 2 விசேஷங்கள். ஒன்று நடராஜர் அபிஷேகம், மற்றொன்று ஷஷ்டி விரதம். வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி விரதம், மற்றொன்று நடராஜர் அபிஷேகம். இந்த நடராஜர் அபிஷேகம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 6 முறை மட்டும்தான் வரும். இந்த 6 முறை மட்டும்தான் அவருக்கு அபிஷேகமே. அதில் ஒரு அபிஷேக தினம் இன்று, மற்றொன்று முருகனுக்கான ஷஷ்டி விரதம். அப்போது இன்றைக்கி நடராஜ பெருமான் தந்தைக்கும் அவரது மகன் முருகனுக்கும் ஒரே நாளில் விரதம். இன்றைக்கி எங்கு சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கே சபை என்று இருக்கும், அங்கே நடராஜருக்கான விசேஷ பூஜைகள் நடக்கும். அதே மாதிரி முருகன் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்திற்கும் இன்றைக்கி போயிட்டு வாங்க. இன்றைய தினம் ஷஷ்டி விரதம். ஷஷ்டிக்கு விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும், குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் ஷஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க. பொதுவாகவே முருகனுக்கான விரத நாளில் ஷஷ்டி கிருத்திகை என்பது மிக முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எதிரிகளை வெல்வதற்கு முருகனை வணங்கலாம். கலைகளில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆயக்கலைகள் 64: நடனம், இசை, பாட்டு, சினிமா, நாடகம். இந்த மாதிரி உங்களுடைய இசை, நாடகம், நடனம், இந்த மாதிரி எந்த விதமான கலையில் நீங்கள் ஜெயிக்கணுன்னாலும் அதற்கு நடராஜரை வணங்குவது தான் சிறப்பு. இன்றைய தினம் நடராஜர் அபிஷேகம். மற்றொன்று விசேஷம் ஷஷ்டி விரதம். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது என்பது ஒரு சிறப்பு. 4 குடை கிரகம் 5ஆம் இடத்தில். 2ஆம் இடத்தில் குரு. 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலம். 4 குடை கிரகம் 5ஆம் இடத்தில். அதனால் நிறையா பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இன்று மதியானம் 1:40 அளவில் உங்கள் ராசி அதிபதி, இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள் இருந்த ராசி அதிபதி 2ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைய போகிறார். குரு செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். நாளை முதல் உங்களுக்கு காலையில் ராசி கட்டத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இப்படி தான் போட்டு காட்டுவோம். ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கிற மாதிரியான ஒரு கிரகம் இப்போ இருக்கும். இன்றைக்கி மத்தியானமே அவர் மாறிடுறார். செவ்வாய் குரு, குருமங்கள யோகம். அது ஒரு பெரிய யோகம். அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடித்து கொடுக்கும். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்தில்
செவ்வாயும் குருவும் இணையும் போது வருவாய் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் எங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இருந்து வரும். எதிர்பார்த்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பார்க்காத பணம் வரும். கட்டுக்கட்டாக வரும், கத்தையாக வரும், மூட்டை மூட்டையாக வரும். அந்த அளவுக்கு பண வருவாய் இனிமேல் வரப்போகிற நேரம். ராசி அதிபதியும் குருவும் இணைந்து 2ஆம் இடத்தில் இருக்கிற இதே வேளையில் 2 குடைய கிரகம் சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் இடத்துல இருக்கிற நேரம் அற்புதமான நேரம். மேஷ ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. இதுதான் நல்ல நேரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்திலும் 3 குடைய கிரகம் 4ஆம் இடத்திலும் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இது காலம் வரைக்கும் இருந்த செவ்வாய் பகவான் இன்றைக்கு இன்றைக்கி மத்தியானம் ஒரு 1:40 அளவில் உங்கள் ராசிக்குள் வரப்போகிறார். 7-12 குடைய கிரகம் ராசிக்குள் வருவது என்பது ஒரு விதத்தில் சிறப்பு. அதே மாதிரி இன்றைய தினம் இரவு 8 மணி அளவில் சந்திர பகவானும் மாறுகிறார். ஒரு சில மாற்றங்கள், அது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். நிறைய வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்திற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தேடித்தரும். திருமண உறவுகள் சந்தோஷமாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அடிப்படையான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நேரம் இது. திருமணமான நபர்களுக்கு என்ன வேலை வேணும், அதாவது அவங்களுடைய ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர் வலுப்பெறக்கூடாது மிதுன ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம். ஏன்னா செவ்வாய் மிதுனத்துக்கு 6 குடையவர், கன்னிக்கு 8 குடையவர். இப்போ இன்றைக்கி அவர் 12ஆம் இடம் வரப்போகிறார். இன்றைக்கி மத்தியானம் 1:40 அளவில். அதனால் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்துக்கு வந்தால் அது ஒரு விதத்தில் நன்மை. அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சிறு மாற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும். கொஞ்சம் உடல் நிலையிலும் நம்மளுடைய பொது வழியிலையும் நமக்கு ஏற்பட்ட சில அவமானங்கள்லாம் இப்போ மாறும். மரியாதைகள் வரும். இனிமேல் இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைக்கி இரவு 8:30 மணி அளவில் 3ஆம் இடம் சென்று அங்கே கேதுவோடு அஸ்தங்கமாக போகிற நேரம். ஆனால் இன்றைக்கி மத்தியான நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. இன்னொரு மாற்றம் இருக்குது. செவ்வாய் பகவானோட மாற்றம். செவ்வாய் பகவான் இதுகாலம் வரைக்கும் மேஷத்தில் ஆட்சியாக இருந்தார். அவர் இப்போது 10ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அங்கே குருவோடு இணைய போகிறார். இந்த குரு செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இணைவு என்பது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு, இந்த குரு செவ்வாய் இணைவே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதில் கடகராசிக்காரர்களும் ஒருவர். அது யாருக்கு எந்த ஸ்தானத்தில் அந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஏகாதச ஸ்தானத்தில் இந்த நிகழ்வு கடகராசிக்காரர்களுக்கு நடக்குது. அதனால் மிகப்பெரிய தன வருவாயை பெறக்கூடிய நேரம். மிகப்பெரிய தன வருவாய் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, பக்கத்து இடத்தையே வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். பக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நிலத்தை வாங்கிறதுக்கான முயற்சி பலிதமாகும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம். 12இல் சுக்கிரன் இருக்கலாம். சுக்கிரனுக்கு அது மறைவு கிடையாது. அதே சமயத்தில் 2-11 குடைய கிரகம் புதன் அங்கே இருக்கார். அதனால் அதுவும் ஒரு விதத்தில் நன்மை தான். மறைந்த புதன் நிறைந்த வித்தைக்கு அதிபதி. அதே மாதிரி இன்றைக்கி மற்றொரு நிகழ்வு நடக்க போது. சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் போய் கேதுவோடு இணைய போகிற அந்த நாள் இன்னைக்கு இரவு நடக்குது இந்த மாற்றம். செவ்வாய் பகவான் ஆட்சியாக மேசத்தில் இருந்த செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு இன்றைக்கி மத்தியானம் 1:40 அளவில் குருவோடு இணைகிறார். இந்த குருவோட 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு இணைவு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய யோகத்தை செய்யும். 10ல் குரு வந்தால் பதவி போயிடும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. பதவியெல்லாம் கிடைக்கும். அது கூடவே இப்போ செவ்வாயும் இணைய போகிறார். செவ்வாயும் குருவும் சிம்மத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். மிகப்பெரிய யோகம். அதுவுமே ராஜ கிரகங்கள் தான். இரண்டுமே. அதனால் அரசு வழியில் ஆதாயம், அரசாங்கத்தால் நன்மை,
இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இனி கொஞ்ச நாளைக்கு இந்த கிரகநிலை இருக்கும். நம்ம தினம் ராசி பலனில் ஒவ்வொன்றா சொல்லுவோம். இன்றைக்கி நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள், மிக மிக நன்மையான நாள். நம்ம தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். கன்னிராசிக்கு உங்களுக்கு அஷ்டமாதிபதி வலுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். தினம் ராசி பலன் கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாகி உட்கார்ந்திருந்தார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கெடுதலை செய்யக்கூடிய இடம். அதற்கு அதிபதி செவ்வாய், அவர் பலமாக இருந்தார். அதனால் நிறையா பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. சபையில் அவமானங்கள், சில தேவையில்லாத விஷயங்களில் நம்ம மூக்க நுழைச்சி அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நடந்திருக்கும். சில பேருக்கு சிறு சிறு காயங்கள், விபத்துகள் கூட நடந்திருக்கும். இன்று மதியம் 1:40 அளவில் செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே போய் குருவோடு இணைய போகிறார். இப்போது அவர் அங்கே போய் குருவோடு இணைவது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மை, உங்களுக்கு நன்மை செய்யும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் 8ஆம் இடத்தை விட்டு இந்த செவ்வாய் விலகியதே ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. அப்போ இனிமேல் நிறைய மாற்றங்கள் தெரியும். எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும். சந்திர பகவான் இரவு உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசிக்க போகிறார். நல்ல சந்திரன் ராசிக்குள்ளே கேதுவோடு இணைவது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அதனால் ஓரிரு நாட்களுக்கு பிறகு நான் இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளை மறுதினம், அதுக்கப்புறம் ஒரு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சில மாற்றங்களை உணர்வீர்கள். இன்றைய தினம் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே எடுத்த காரியங்களில் வெற்றி. அதே மாதிரி இதுகாலம் வரைக்கும் 2-7 கிரகமான செவ்வாய் வலுவாக 7ஆம் இடத்திலே இருந்தார். இன்றைக்கி மத்தியானம் 1:40 அளவில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைய போகிறார். 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகலாமா அப்படின்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா 8ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைந்து செவ்வாய் குரு இணைந்து 2ஆம் இடத்தை பார்வையிட போகிறார்கள். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற விருச்சகம் என்கின்ற இந்த வீடு செவ்வாயோட வீடு தான். அப்போ இதுகாலம் வரைக்கும் ஆட்சியாக செவ்வாய் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு சென்று சொந்த வீடான மற்றொரு சொந்த வீடான விருச்சிகத்தை பார்வையிட போகிறார். ஒரு சொந்த வீட்டை பார்க்குற கிரகம் உங்களுக்கு பக்கத்துலேயே இடம் வாங்க வச்சிடும், வீடு வாங்க வைக்கும். அப்போ அக்கம் பக்கத்தில் பகைமை காட்டிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்கள் கூட நட்புறவாக பேச வருவாங்க. வருமானம் பக்கத்தில் இருந்தே வரும், அக்கம் பக்கத்துலேருந்தே வருமானம் வர ஆரம்பிக்கும். உங்கள் பேச்சில் இது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இனிமேல் சுறுசுறுப்பாக பேசுவீங்க. இடம் பொருள் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இனிமேல் எங்கே பேசினாலும் எப்படி பேசினாலும் எடுபடும், வருமானம் வரும். நிறைய ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய நேரம், உங்கள் கை ஓங்க போகிற நேரம். இனிமேல் நீங்கள் தான் ஆட்சி பண்ண போகிறீங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள், மிக மிக யோகமான நாள். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன், பாக்யாதிபதி 10ஆம் இடத்தில், பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன். மிக மிக யோகமான தினம். இன்றைக்கி இரவு 8:30 அளவில் சந்திர பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் வரப்போகிறார். அதே மாதிரி இன்றைக்கி மத்தியானம் ஒரு நிகழ்வு நடக்குது. நம்ம ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கடன் வாங்கும் எண்ணம் இருக்கும், கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி 1:40 அளவில் உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைய போகிறார். குரு செவ்வாய் இணைவது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். குரு மங்கள யோகம் அது. இந்த குருவும் செவ்வாயும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த சந்திப்பு நடக்குது. அதனால் பெரிய அளவில் யோகங்கள் நடக்க போகுது. குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசி விருச்சிக ராசிக்காரர்களின் ராசி பார்வையிடுவதால் மிகப்பெரிய ராஜ யோகம் ஏற்படும். நிறைய மரியாதைகள் கிடைக்கும், நண்பர்களின் ஆதாயம் கிடைக்கும், நண்பர்களால் நன்மை நடக்கும், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவாகும், நிறைய சபையில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், மாலை மரியாதைகள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி பெரிய அளவில் நல்லதெல்லாம் நடக்க போகிற நேரம். இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சந்திரன். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இரவு 8:24 அளவில் 10ஆம் இடம் சென்று அங்கே கேதுவோடு இணைய போகிறார். அஷ்டமாதிபதி கேதுவோடு இணைந்தால்
அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு, ஏன் ஒரு சில ராசியில், அது தனுசு ராசிக்கு தான் நல்லது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்லது. முதல் தரமான யோகத்தை தனுசு ராசிக்கு செய்யும். விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். இதுகாலம் வரைக்கும் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போது 6ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணையப் போகிறார். உங்கள் ராசி அதிபதியும் 5க்குடைய கிரகமும் இணையும் இந்த நேரம் அது ஒரு விதத்தில் நன்மையை செய்யும். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலும் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கத்திலையும் உங்களுக்கான பேர் புகழ் ஓங்கும். இது ஒரு நல்ல நாள். இதுவரைக்கும் உடம்புல ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் விலகி ஆரோக்கியம் மேலோங்கக்கூடிய நேரம், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் கோச்சாரத்தில் வரும்போது நிறைய பேருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிரும். இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் அரங்கேறும். இது ஒரு நல்ல நேரம். அதே மாதிரி இப்போ 7க்குடைய கிரகமான சந்திரன் இன்றைக்கி இரவு கேதுவோடு போய் இணைய போகிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் சந்திராஷ்டம நிலையில் தான் இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளை முதல் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் இருக்கும். ஆனாலும் சந்திரன் கேதுவோடு இணையக்கூடாது. ஓரிரு நாட்கள் பொறுமையாக இருங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து நன்மை தான் செய்ய போகிறார். நன்மை தான் நடக்க போகுது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தால் வரப்போகும் நாட்கள் நல்ல நாட்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கி இரவு 8 மணி 24 நிமிடம் அளவில் சந்திர பகவான் 8ஆம் இடம் செல்ல போகிறார். அதனால் முக்கியமான பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றே செய்து விடுங்கள். அடுத்த 2 நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம், நாளையிலேருந்து சந்திராஷ்டம் தான் இருக்கும். இன்றைக்கி இரவே 8 மணி 24க்கு சந்திரன் மாறி 8ஆம் இடம் சென்று விடுகிறார். அதனால் பகல் பொழுது, இரவு, சாயங்காலம் எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் முக்கியமான விஷயங்களை இன்றே செய்து விடுவது நன்மை. அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. நாளை முதல் சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாக இன்றே செய்து நாளை கவனமாக இருப்பது நலம். மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் இன்று இரவு 8 மணி அளவில் 8 மணி 24 நிமிடம் அளவில் 7ஆம் இடம் வந்து கேதுவோடு அஸ்தங்கமாக போகிறார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி இரவுக்கு அப்புறம், அதாவது நாளைக்கு நாளை மறுநாள் தினமெல்லாம் கொஞ்சம் புதுசாக யாராவது சந்திக்கிறோன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனமாக பார்த்து பழகணும். அதே மாதிரி இன்றைக்கி மத்தியானம் 1 மணி 40 நிமிடம் அளவில் 2ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் மாதிரி 3ஆம் இடம் செல்ல போகிறார். அதனால் ஒரு சிறு கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சில மாற்றங்களை காட்டும். அது நல்ல மாற்றங்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் குரு இணைவு நிறைய பேருக்கு நல்லது செய்யும். உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. இருந்தபோதும் அது இந்த செவ்வாயும் குருவும் இணைந்தால், குரு உங்கள் ராசி அதிபதி இல்லையா, அவர் செவ்வாயோடு இணைந்தால் அது நல்ல விஷயந்தான். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். வராத பணம் பாக்கி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி வந்துடும். வருமானம் வரும். செல்வச் செழிப்போடு இருப்பீங்க. இன்றைக்கி நடராஜர் அபிஷேகம், சஷ்டி விரதம், அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம், சிவன் ஆலயம் சென்று வருவது சிறப்பு.